ஹாய் காய்ஸ், ஒரு போஸ்ட் போட்டேன், ஆஸ்க் மீ எ கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போஸ்ட் எதுக்காக போட்டேன்னா, அட்லீஸ்ட் என்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். பட் அதில் எனக்கு வந்த கொஷின்ஸை நான் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலை. பிகாஸ் ஏன் போஸ்ட் பண்ணலைன்னா, எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. டெய்லியும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளும் டெய்லி ஏதோ பண்ணுறோம், எல்லோரும் லைக் பண்ணுறாங்க வீடியோஸை. மேபி நிஜமாகவே நான் பண்ணுற கண்டென்ட்டை பிடிச்சி தான் லைக் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அங்கே தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட். அதில் கண்டென்ட்டை பற்றியோ இல்லை நான் என்ன பண்ணுறேன்றையோ அதை பற்றி யாரும் மைண்டே பண்ணலை. எல்லாருமே என்னோடய பர்சனல் ஸ்டப்ஸை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீ எங்கே இருக்க இப்போது, அவங்க கூட ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க யார், blah 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 blah, lot of things they were asking. I felt நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது நம்மளோட பர்சனல் என்னவோ அதெல்லாம் தான் ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்க்குறாங்கள. we are doing some hard work. நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக ஆகணும் அப்படின்லாம் ஓகே, அப்படி பண்ணோன்னு நினச்சி நானும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இயர்ஸ் ஐம் ஜஸ்ட் டூயிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்ரி திங். பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, எண்ட் ஆஃப் த டே ரீச் பண்ணணும். நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, ஏன் யாரும் நோட் பண்ண மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி ஒரு தாட். அதுக்கடுத்து போய் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து வியூஸில் தான் போகுது. நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணேன், இதை சேஞ்ச் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும், இப்படியே வந்துட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே நான் என்னன்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிற விஷயமே மறந்துட்டு ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஷார்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸோ ரீல்ஸோ அதில் தான் ஃபோக்கஸ் போகுது. டெய்லி ஒரு கண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லோரும் ஃபோக்கஸிங் ஆன் அந்த ஸ்மால் கண்டென்ட்ஸ். அது ஏன் ஃபோக்கஸ் போகுதுன்னு தெரியல. பிகாஸ் வியூஸ் அதிகமாக வர்றதுனால என்னன்னு தெரியல. கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது லாங் கண்டென்ட் ஃபார்மேட்டு தான் ஒரு சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் நம்ம வரணும்னு நினச்சோன்னா லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கனெக்டிங். இது பண்ணால் இது பண்ணணும், இது பண்ணால் இது பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஐ டோன்ட் நோ பீப்புள் வில் ஃபீல் போரிங் ஆர் வாட், எனக்கும் ஒன்றும் தெரியல. இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் என்ன இது, இந்த ஆல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை இது எனக்கு மட்டும்தான் தோணுதா, எனக்கும் தெரியல. பட் எனக்கு என்னென்னா டெய்லி ஒரு டாபிக் பற்றி பேசி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறமா குக்கிங் ரிலேட்டட் உள்ள வீடியோ போடலாம் அப்படின்னு தோணும். அப்படியே நம்ம ஒரு பெரிய குக்கிங் சேனல் அந்த மாதிரி, ஏன்னா எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு தோணும். இதுதான் பேசணும், இப்படி தான் அந்த மாதிரி இதை மாற்றுறாங்களா, இல்லை நம்ம வீடியோவில் நம்ம வ்ளாகில் நம்மளுக்கு என்ன வேணால் தோன்றதை நம்ம பேசலாமான்னு தெரியல. இதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் ஒரு விஷயம் ஆச்சு. நான் இந்த மாதிரி எனக்கு தோன்ற தாட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அது அப்புறமா ஆக்சுவலி போரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நீ பேசுகிறதெல்லாம் ஒரே போரிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ என்ன தோணுதுன்னா, பீப்புள் ஆர் சேஞ்சிங் அஸ் ஆர் வி ஆர் சேஞ்சிங் ஃபார் பீப்புள், புரியல. இப்போ கூட நான் இது பேசுகிறதுக்கு நான் வந்தது, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டேன். அந்த ஸ்டோரிக்கான ஆன்சர் எனக்கு கிடைக்கல. திஸ் கண்டென்ட் க்ரியேஷன் எவ்ரிதிங் இஸ் ப்ரெஷரைசிங் அஸ். இதை நம்ம ஒரு ஃப்ளோவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு வருது. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் பண்ணணுமா, இல்லை இந்த கண்டென்ட் க்ரியேஷன் இந்த இதில் இருக்கிறதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இல்லை நேச்சுரலாக நம்ம வீடியோ பண்ணுறது கரெக்டாக? இதெல்லாம் எனக்கு ஏன் இப்போ தோணுதுன்னா, இதை பார்த்துட்டே இருக்க நம்மளும் பர்ஃபெக்ஷன்னே நான் போகிறணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி வில் பி திங்கிங் ஃபார் சம் ஃபேம் ஆர் சம்திங். எனக்கு ஃபேம் அதில் எனக்கு இது பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளே மறந்துட்டு இந்த மேரத்தானில் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோமா அப்படின்னு எனக்கு தோணும். நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறப்போ திஸ் ஆல் சரௌண்டட் பீப்புள் ஆர் சேஞ்சிங் அஸ். இதில் ஒன்று தான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா
இஃப் யூ நாட் லைக்கிங், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இதில் ஒரு விஷயம் வரும், இதை பண்ணணும் அப்படின்னலாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. திஸ் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் மை இன்ஸ்டா ஸ்டோரி. நம்மளை அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் நம்மக்கிட்ட நம்ம கேட்குறோம், என்கிட்ட எதாவது கொஷின்ஸ் நீங்கள் கேட்கணுமா அப்படின்னு. அதில் ஒரு 5 பேர் தான் வராங்க. அந்த 5 பேரும் பர்சனல் ஸ்டஃப்ஸை தான் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்துக்கு யாரும் வேல்யூ பண்ணலையோ இல்லை யாரும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, பட் ஆனால் வியூஸ் ஆகுது, லைக்ஸ் வருது, எல்லாமே வருது. பட் நம்மக்கிட்ட ஏன் யாரும் கொஷின் கேட்கல அப்படின்ற கொஷின் எனக்கு இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே மாறிடுச்சா? இது நேச்சுரலாகவே இருக்க முடியாதா? இல்லை நேச்சுரலாக இருந்தால் யாரும் லைக் பண்ண மாட்டாங்களா? தெரியல. பட் ஆனால் நம்ம பண்ணுறத நம்ம மேலே ஒரு ஹோப் வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது, அவ்வளோதான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். அதுதானே கரெக்டு. ஸோ நான் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இதுக்கு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டோடு தான் இந்த வீடியோவே நான் முடிக்கிறேன். ஐ டோன்ட் நோ இது எப்படியே எண்ட் பண்ணலாம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். பாய்.